சில அறிவிப்புகளை திருச்சபைக்கு அறிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய தேசத்தில், விசேஷமாய் தமிழகத்தில் வருகிற 31ஆம் தேதி வரைக்கும் 144 தடை உத்தரவு போட்டிருக்கிற அப்படினால் நாம் வெளியே எங்கும் செல்ல வேண்டாம். நம்முடைய சட்டத்தை நாம் மதிப்போம். வெளியே எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருங்கள். உங்களுக்கு சபையில் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றினால் வழக்கம் போல ஒருவராக அல்லது 2 பேராக 3 பேராக, ஒரே குடும்பத்தில் உள்ள 1-2 பேர் அல்லது 3 பேர் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கலாம். மற்றபடி வேறு எந்த தொடர்புகளும் வேண்டாம். இந்த வாரத்திலேயோ அல்லது அடுத்த வாரத்திலேயோ நமக்கு சிறுமந்தை ஆராதனை இருக்காது. இந்த 144 தடை சட்டம் இருக்கிற அப்படினால் நாம் எங்கேயும் கூட வேண்டாம். எனவே சிறுமந்தை ஆராதனையும் இருக்காது. போன வாரத்தில் நாம் எப்படி சாயந்தரம் 6 மணி முதல் 7 மணி வரை நாம் ஜெபித்தோமோ அதே போல் நீங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டு குடும்பமாக இருக்கிற இடத்துல, நான் உங்களுக்கு இந்த வாரமும் குறிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கடந்த வாரத்தில் கொடுத்த அதே குறிப்புகளோடு ஆண்டவர் உங்கள் மனதில் ஏவுகிற இன்னும் அதிகமான ஜெப குறிப்புகளையும் வைத்து நீங்கள் ஜெபிக்கலாம். இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தினம்தோறும் சத்தியம் தொலைக்காட்சியில் பிரதர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மாலை நேரத்தில் 1 மணி நேரம் இந்த கொரோனா வைரஸ் தீரும்படியாக அவரும் அவரோடு கூட சில ஊழியக்காரர்களும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். கூடுமானால் நீங்களும் அந்த நேரத்தில் வீட்டில் அந்த சத்தியம் டிவியை திறந்து வைத்து அந்த ஜெபத்தோடு ஆவியில் ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். கண்ணீரோடு ஜெபியுங்கள். தேவன் செய்யப்படுகிற ஜெபத்தை கேட்டு முழு உலகத்துக்கும் ஒரு விமோசனத்தை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை உள்ள சம்பவத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 28ஆம் அதிகாரம் வரை. ஆண்டவருடைய தாசனாகிய தாவீதினுடைய வம்சத்தில் வழிவந்த அநேக ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். சிலர் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள். அப்படி பிரியமாய் வாழ்ந்த ராஜாக்களில் ஒருவன் யோசபாத் என்பவன். இந்த யோசபாத் ஆண்டவருக்கு பிரியமாக அவன் வாழ்ந்தவன். ஆண்டவருடைய மனதுக்கு ஏற்றபடி அவன் வாழ்ந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் உத்தமனாக வாழ்ந்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது. அந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோசபாத்தை குறித்து ஒரு முன்னுரை சொல்ல வேண்டுமானால் 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். அவனை குறித்து 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல். இஸ்ரவேல் என்றால் இந்த இடத்துல தேசம் 2ஆய் பிரிந்தது, வடதிசை தென் திசை என்று. வடதிசையில் இருந்த எல்லா ராஜாக்களும் துன்மார்க்கர்களாக இருந்தார்கள். தேவனை தேடாமல் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். எனவேதான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்து கேட்கக்கூடாது. அன்றைக்கு தாவீதுக்கு பின்பு அவனுடைய குமாரன் சாலமோன், அவனுக்கு பின்பு ரெகோபெயாம் பாவம் செய்தபடியால் ஆண்டவர் தேசத்தை 2ஆய் பிரித்தார். அதில் 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது, 2 கோத்திரம் யூதேயா என்று அழைக்கப்பட்டது. அது தென் திசை ராஜ்யம். இந்த தென் திசை ராஜ்யத்தில் வந்தவன் தான் தாவீதினுடைய வம்சத்தில் வந்த இந்த யோசபாத். மற்ற 10 கோத்திரங்களும் செய்வது போல அவன் விக்கிரகத்தை தேடவில்லை. எப்பொழுதுமே மெஜாரிட்டி செய்கிறது சரின்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் செய்கிறாங்க அதனால சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இவன் எல்லாரும் செய்வது சரி என்று நினைக்காமல் தேவன் எதை சரி என்று சொல்லுகிறாரோ அந்த வழியிலே நடந்தான். எனவேதான் இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். தேவன் எழுதி கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை பிற்பகுதியில் வாசிக்கிறோம். எல்லாரும் யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. 6ஆம் வசனம், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். இவ்வளவு ஒரு நல்ல ராஜா, அவ்வளவு நல்ல ராஜா. ஆண்டவருக்கு பிடித்த ஒரு காரியத்தை அவன் செய்தான். விளக்க வேண்டிய காரியங்களை விளக்கி செய்ய வேண்டிய காரியங்களை செய்தான். அப்படிப்பட்ட யோசபாத்தின் நாட்களில் தான் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன? அவன் மிகவும் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறது. எதிரி நாட்டு ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள். ஒருவர் மட்டுமல்ல, பல தேசத்து மக்கள் அவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தத்தில் மரணம் கண்டிப்பாக நேரிடும். இரு பக்கமும் அநேகர் மரிப்பார்கள். ஆனால் யோசபாத் சூழ்நிலையை பார்க்கிறார். என்னிடத்தில் இருக்கிற மக்களை விட எனக்கு எதிராய் வந்திருக்கிற மக்கள் அதிகம். அதாவது என்னிடத்தில் இருக்கிற இராணுவ வீரர்களை விட எனக்கு எதிராய் வந்திருக்கிற இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இதையெல்லாம் பார்த்தபோது அவன் பயந்தான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடந்தாலும் சில நேரங்களில் நம்மை சூழ்ந்து நடக்கிற அல்லது நம்மை சூழ நடக்கிற காரியங்கள் நம்மை பயப்படுத்தலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் தேசத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை கிறிஸ்தவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறியாதவர்கள் செய்கிற பாவம் அதைவிட அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதன் மத்தியில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஆபத்தில் தேவ பிள்ளைகளும் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள். சமீபத்தில் இத்தாலியில் அநேக போதகர்கள் இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களெல்லாம் பாவிகளா? அல்ல. மொத்தத்தில் வரக்கூடிய ஆபத்தில் அவர்கள் சேர்ந்து வாரிக்கொள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் போதகர்களும் இந்த சாதாரண உடலில் தான் இருக்கிறார்கள், மாம்சத்தில் தான் இருக்கிறார்கள், தேவ பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் தப்பிப்பதற்கு ஒரு வழியைத்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் அழிவு வரும்போது நமக்கும் அழிவு வரும் என்பது உண்மைதான். ஆனால் அதிலிருந்து தப்புவதற்கும் ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பூமி மேல் நடக்கிற இந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கிறபடினாலே வரப்போகிற இந்த ஆபத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது மனுஷருடைய உள்ளங்கள் சோர்ந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து இன்றைக்கு எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. நான் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியினால் அதை அறிந்து கொண்டேன். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இத்தாலி நாட்டில் இருக்கிற பிரதமர் கதறுகிறாராம், எங்கள் தேசத்தை யாராவது காப்பாற்ற மாட்டீர்களா, எங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டீர்களா என்று கதறுகிறார்கள். ஏனென்றால் இந்த இத்தாலி நாடு இதுவரை சந்தித்திராத ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. ஒரு கணக்கெடுப்பின்படி சொல்லுகிறார்கள், முழு உலகத்திலும் இருக்கிற மருத்துவத்துறையில் வளர்ந்த நாடுகளில் இந்த இத்தாலி 5வது இடத்தில் இருக்கிறதா. அவ்வளவு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருந்திருக்கிறது. ஆனால் அஜாக்கிரதையின் காரணமாக ஆபத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என்று கதறுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு ஆபத்து வந்துவிட்டது. இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு ஆபத்து, முழு உலகத்திலும் இருக்கிற மருத்துவத்துக்கு மிஞ்சின ஒரு ஆபத்து இந்த கொரோனா வைரஸ். ஆனால் இதை கண்டு ஒரு பக்கம் பயம் வருகிறது. நாம் ஜாக்கிரதையாக இருப்பதற்காக வரக்கூடிய பயம், அழித்து விடுமோ என்கிற பயம் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோசபாத் பயந்தான். ஆனால் பயந்த போது அவன் செய்த காரியம் என்ன என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டும். அவன் பயந்த போது ஒரு தேவனை தேடுவதற்கு 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பயந்தான். ஆனால் பயந்த உடனே அவனுடைய கவனம் எங்கே போகிறது? இதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன், கர்த்தர் தான், தேவன் தான். தேவ பிள்ளையே, நம்முடைய நாட்டில், நம்முடைய தேசத்தில், உலகமெங்கிலும் இருக்கிற இந்த ஆபத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், இயேசுவின் இரத்தம்.
ஆண்டவருடைய காயப்பட்ட கரம். அவனுக்கு விடை எங்கே கிடைக்கும் என்று தெரிந்தபடினால் உபவாசித்து ஜெபிக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏன் இந்த வாரத்தில் குடும்பமாக ஒரு நேரம் நாம் நம்முடைய சாப்பாட்டை குறைத்து குடும்பமாக, நான் சொல்ல குடும்பமாக ஒரு நேரம் உபவாசம் பண்ணி ஏன் ஜெபிக்கக்கூடாது? யோசபாத்துக்கு தெரியும், நான் உபவாசம் பண்ணினால். இன்னொன்றும் யோசபாத்துக்கு தெரியும், நான் செய்த பாவத்தினால் இது வரவில்லை, எப்படியோ எனக்கு எதிராக என்னுடைய எதிரிகள் வருகிறார்கள், ஆனால் நான் செய்ய வேண்டியது உபவாசம். ஆண்டவர் சொன்னார், சில பிரச்சனைகளை நீங்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் ஜெயிக்க முடியும். இந்த கொரோனா பிசாஸ், இந்த பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் உபவாசமும் ஜெபமும் நமக்கு மிகவும் அவசியம். 4ஆம் வசனத்திலே, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். சகாயம் என்றால் உதவி. இப்போ ஜனங்கள் எல்லாரும், தலைவன் சரியான முடிவை எடுத்த உடனே பிரஜைகளும் அவனுடைய முடிவுக்கு உட்பட்டு அவர்களும் உதவியை தேவனிடத்தில் தேடுகிறார்கள். தலைவன், ஒரு சபையின் தலைவன் தேவனை தேடினான், சபை மக்கள் தேவனை தேடுவார்கள். ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் தேவனை தேடினார், ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியர்கள் தேவனை தேடுவார்கள். ஒரு குடும்பத்தின் தலைவன் தேவனை தேடினார், குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தேவனை தேடுவார்கள். இந்த யோசபாத் ஒரு தலைவனாக, ராஜாவாக இருந்து அவன் சரியான முடிவெடுத்தான். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது தலைவனாக இருக்கிற புருஷன், நீங்கள் சரியான முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவு தேவனிடத்தில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவன் சகாயம் தேடுவதற்காக தேவனை தேடினான். அவர்கள் தேவனை தேடுவதற்காக கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்துடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். 4ஆம் வசனம், யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இதுதான் வழி என்று சொல்லும்போது ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லவில்லை. இதில் என்ன நடக்க போகுது, அதில் என்ன நடக்க போகுது, இப்படிலாம் ஜெபம் பண்ணால் பதில் வந்துருமா, சும்மா போட்டுக்கிட்டு ஜெபம் சொன்னால் பதில் வந்துருமா, ஜெபம் பண்ணுறதுல என்ன நடக்க போகுது, அதெல்லாம் வேஸ்ட்டு, இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் யோசபாத்தினுடைய நாட்களில் அப்படி யாரும் எதிர்மறையான கருத்துக்களை வெளியிடவில்லை. இன்னைக்கு துக்கம் என்னன்னா, சில ஊழியர்கள் டிவியில் ஜெபிக்கிறாங்க, நல்லது, அவங்களாவது அதை ஜெபம் பண்ணுறாங்களே, அதோடு இணைந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, அதை நம்ம அதுக்கு ஒரு குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒருமனப்பட்டால் தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை தேட வந்தார்கள். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கூடி வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் ஆவியிலே ஒருமனப்படும் போது நம்ம எல்லாரும் பரலோகத்தினுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக சத்தமிடுகிறவர்களாக நாம் காணப்பட முடியும். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களுக்கும் எருசலேமும் கூடிய சபையிலே நின்று அவன் ஜபத்தை ஏறெடுக்கிறான். என்ன ஜபம் ஏறெடுக்கிறான்னு தெரியுமா? உங்களோடு எதிர்த்து நிற்க யாரால முடியாது. அமெரிக்காவை வந்து பாருன்னு சொல்லுது இந்த கொரோனா, ஜெர்மனியை வந்து பாருன்னு சொல்லுது, கனடாவை வந்து பாருன்னு சொல்லுது, ஸ்பெயின், சைனா, சவுத் கொரியா, இந்தியா, எல்லா நாடுகளையும் எல்லாத்துக்கும் முன்னாடி அது நிற்க முடியுது. ஆனால் இயேசுவுக்கு முன்பாக இந்த கொரோனா நிற்க முடியாது. அந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. இந்த தேசத்தில் இப்பொழுது வந்திருக்கிற ஆபத்து இந்த நோய், கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் தேவனை எதிர்த்து நிற்க முடியாது. அன்பானவர்களே, இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் நிற்க வேண்டுமானால் நீங்கள் விழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பிரச்சனைக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக விழ கற்றுக்கொள்ள வேண்டும். பயமான சூழ்நிலையிலே நீங்கள் தைரியமாய் நிற்க வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக விழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோசபாத் ஆண்டவரிடத்தில் ஒரு உண்மையான காரியத்தை ஒத்துக்கொள்கிறான். 12ஆம் வசனத்தில் நான் சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகிறேன். நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். எனக்கு பலன் இல்லை, உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறான். தேவனிடத்தில் வரும்பொழுது என்னால் முடியுங்கிற எண்ணத்தோடு வரக்கூடாது. எங்களால் முடியலை ஆண்டவர், நிற்க பலன் இல்லை என்று அவன் சொல்கிறான். அந்த வார்த்தையை கவனிங்கள். நிற்க எங்களுக்கு பலன் இல்லை.
அதுக்கு எதிராக எங்களால் போக முடியல, நிற்க முடியல, பயமாக இருக்காண்டவரை, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு முழு உலகத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான், இந்த கொரோனா வைரஸுக்கு முன்பாக யாராலும் நிற்க முடியவில்லை. முகத்தை மூடிக்கொண்டு ஓடுகிறார்கள், கைக்கு சானிடைசர்களை தடவிக்கொள்கிறார்கள், தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஏன் அதற்கு முன்பாக நிற்க முடியவில்லை? ஸ்தோத்திரம். என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னைக்கு உலகத்தில் இருக்க பிரச்சனை. இன்னைக்கு மருந்து கண்டுபிடித்தாலும் மலேரியாவுக்கு போடக்கூடிய ஒரு தடுப்பு மருந்தை போடலாம் என்கிறார்கள். ஆனால் அதனுடைய ரிசல்ட் கூட வருவதற்கு 2-3 வாரங்கள் ஆகுமா? அவங்களுக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. முழு உலகமும் குழம்பி போயிருக்கிறது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? 13ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை வாசிக்கிறேன். அந்த வசனம் முழுவதுமே வாசித்தால் நன்றாக இருக்கும். யூதா கோத்திரத்தார் அனைவரும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். நீ எந்த பிரச்சனைக்கு முன்னாடி நிற்க முடியலையோ அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நிற்கணும்னா முதலாவது கர்த்தருக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டாம். தேவனுக்கு முன்பாக குடும்பமாக வாங்க. இதுவரைக்கும் நீங்கள் குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஆராதித்து ஜெபிச்சு பழகலாட்டா இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கங்க. கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். நீங்கள் இருக்கிற ஒரு வீட்டிலே, ஒரு அறைக்குள்ளேயோ அல்லது அந்த அந்த ஹாலிலேயோ நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது, நீங்கள் கரங்களை உயர்த்தும் பொழுது உங்களுடைய விசுவாசம் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்றால், அந்த விசுவாசத்தை இப்படி பயன்படுத்த வேண்டும். நாங்கள் நிற்கிற இந்த இடத்தில் இயேசு இருக்கிறார், நாங்கள் அவருக்கு முன்பாக என்ன செய்கிறோம்? முழங்கால் படியிடுகிறோம். நாங்கள் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறோம் என்கிற எண்ணம் வர வேண்டும். அல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவருக்கு உருவம் கிடையாது, நம்முடைய ஆண்டவருக்கு சிலை கிடையாது. ஆனால் இவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். எங்கே கூடி வந்தார்கள்? 5ஆம் வசனத்தில், அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தின் புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களுக்கும் எருசலேமியரும் கூடின சபையில் நின்று, சபையாக கூடி வருகிறார்கள், தேவனுடைய ஆலயத்திலே வந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு உருவம் கிடையாது, சிலையும் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு ஹால் மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க கைகளை உயர்த்தி இருப்பாங்க. விசுவாசத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? நாங்கள் இப்போ செவுத்துக்கு முன்பாக நிற்கலை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் ஜெபிக்கும் போது அந்த உணர்வு வரணும். நான் முழங்கால் படியிட்டா எனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கார், நான் சொல்ல போகிற எல்லா காரியத்தையும் கேட்க போகிறார், நான் ஓலமிட போகிற காரியங்கள், நான் புலம்பக்கூடிய காரியங்கள், கண்ணீரோடு நான் கதறக்கூடிய காரியங்களை கேட்க ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நின்றார்கள். இதற்கிடையில் இந்த யோசபாத் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வந்தால் நாங்கள் என்ன செய்யணுங்கிறத எங்கள் மூதாதையர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வசனத்தை பார்ப்போமா? 9ஆம் வசனத்தை, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். முற்பிதாக்கள் சொன்ன அந்த அனுபவத்தை இப்பொழுது சார்ந்து கொள்ளுகிறான். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம், நான் உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறேன், முன்பு இருந்ததை விட தரம் குறைந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது, கிறிஸ்தவத்தினுடைய தரம் குறைந்திருக்கிறது. முற்பிதாக்கள் செய்த ஜபங்கள், முற்பிதாக்கள் விட்ட கண்ணீர்கள், அவர்கள் ஏறெடுத்த உபவாச ஜபங்கள், இதையெல்லாம் நாம் நினைவு கூறுவோமாக. அவர்கள் படிப்பறிவில்லாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் மிகுந்த ஆடம்பரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், காலிலே போடுவதற்கு செருப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், கிராமம் கிராமமாக பசியிலும் பஞ்சத்திலும் இருக்கலாம். ஆனால் அவர்களை விட இன்றைக்கு நமக்கு வசதி இருக்கிறது, கார் இருக்கிறது, எல்லா வசதி இருக்கிறது, சபை கட்டிடங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த அர்ப்பணிப்பு நமக்குள் இருக்கிறதா? இன்றைக்கு யோசிப்போம், அன்றைக்கு அவர்கள் அப்படி ஜெபித்தார்களே. இதைத்தான் யோசபாத் பார்க்கிறான். இந்த ஜெனரேஷன் நீர் விரும்புகிற மாதிரி இல்லை ஆண்டவரே, ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரே வழி கர்த்தரை தேடுறதான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோன்ட்டு. திருச்சபையே ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டாம். ஆதியிலே நம்முடைய ஆண்டவருடைய சீஷர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ, ஆதி திருச்சபை உபத்திரம் வந்தபோது, கொள்ளை நோய் வந்தபோது எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நாமும் நடந்து கொள்வோம். இந்த உலகம் சொல்லுகிற அறிவை சார்ந்த அல்ல,
இந்த உலகம் காட்டுகிற வழிகளை சார்ந்தல்ல, எக்காலத்துக்கும் உரியது இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையின்படி அன்றைக்கு யோசபாத் நினைவு கூறுகிறான், எங்கள் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இப்படி பஞ்சம் வந்தால், கொள்ளை நோய் வந்தால் உம்முடைய ஆலயத்திலும் உம்முடைய சந்நிதியிலும். அன்றைக்கு கவனிங்கள், அன்றைக்கு ஆலயத்துக்கு போனார்கள், உண்மைதான். ஆலயத்திலே அவர்கள் ஜெபித்த இடத்துல தேவன் இருக்கிறார், அது கர்த்தருடைய சன்னிதானம். எங்கே அவர் இருக்காரோ அதுதான் அவருடைய சன்னிதானம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு ஆலயம் என்று சொல்லக்கூடிய சபை கட்டிடங்கள் இருந்தாலும் இன்றைக்கு அங்கே நாம் முழங்கால் படியிட முடியவில்லை. ஆனால் நம் வீட்டிலே முழங்கால் படியிடுகிறோமே, அதுதான் கர்த்தருடைய சந்நிதி. ஆமென் சொல்லுவோமா? இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் கர்த்தருடைய சந்நிதி. இந்த இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். முதலாவது முழங்கால் படியிடுறது என்னது? அவருக்கு முன்பாக நிற்கிறேன் என்கிற அனுபவம், அவருக்கு முன்பாக இருக்கிறேன் என்கிற அனுபவமாகவும் வைத்துக்கொள்ளலாம். இவர்கள் இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிறது, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று ஒரு பதில் வருகிறது. இந்த பதில் வந்தமே ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். நீங்கள் எப்படி போகணும், எந்த இடத்துல வருவாங்க, எங்கே அவங்கள சந்திப்பீங்க, இதெல்லாம் அழகாக ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இப்படியெல்லாம் கொடுத்து இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொன்ன உடனே 18ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகங்குனிந்தான், சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பிரச்சனைக்கு முன்னாடி நிற்க முடியாதவங்க தேவனுக்கு முன்பாக நின்னாங்க. தேவனுக்கு முன்பாக நின்ற போது தேவனுடைய வார்த்தை வந்தது. தேவனுடைய வார்த்தை வந்தவுடனே தங்களை முற்றிலுமாய் தரை மட்டும் தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக விழுகிறார்கள். இன்றைக்கு திருச்சபை தேவனுக்கு முன்பாக விழ வேண்டும். நோயில் விழாமல் இருக்க வேண்டுமானால், கொரோனாவில் நம்முடைய தேசம் விழாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய தேசம் இயேசுவுக்கு முன்பாக விழ வேண்டும். தலைவர்கள் முகம் குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற அனுபவம் வர வேண்டும். திருச்சபை முழங்காலில் நிற்கிற அனுபவம், முகம் குப்புற விழுகிற அனுபவம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 24ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இவர்கள் தேவனுக்கு முன்பாக விழுந்தபோது எதிரிகள் இவர்களுக்கு முன்பாக விழும்படி கர்த்தர் காரியத்தை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யுத்தமில்லாமல் ஒரு வெற்றியை கொடுத்து விட்டார். நீங்களும் தேவனுடைய பாதத்தில் விழுங்கள். நீங்க தேவனுடைய பாதத்தில் விழுந்தா பிரச்சனை உங்க பாதத்தில் வந்து விழும், எதிரி உங்க பாதத்தில் வந்து விழுவான். இந்த கொரோனா இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போய் விழுந்து போகும். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 4ஆம் நாளிலே 26ஆம் வசனம், 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். எந்த இடத்தில் கர்த்தரை தேடினார்களோ, எந்த இடத்தில் கர்த்தரிடத்தில் உண்மை நிலையை ஒத்துக்கொண்டார்களோ, எந்த இடத்தில் கர்த்தருக்கு முன்பாக நின்று முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து தங்களை அர்ப்பணித்து ஜெபித்தார்களோ, அதை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்தார். இவர்கள் மறுபடியும் அதே இடத்துல வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கள் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே, பிரச்சனையை மாற்றினீர் ஆண்டவரே, நாங்கள் எதை கண்டு பயந்தோமோ அதை இனி நாங்கள் காண முடியாதபடி எல்லாவற்றையும் அழித்து விட்டீர், ஒருவரும் தப்பவில்லை. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக அல்ல, விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், ஒருவரும் தப்பவில்லை என்பதை நாம் ஏன் இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஒரு தேசத்திலும் எங்கும் ஒரு கிருமி கூட காணப்படவில்லை என்று ஏன் தேவன் செய்ய முடியாது? நம்முடைய தேவன் அதை செய்ய முடியும். எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்க போகிறோம், கரங்களை உயர்த்தி. அன்றைக்கு யோசபாத் பயந்தது உண்மைதான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பயம் வருது. பாதுகாப்புக்காக பல காரியங்களை செய்து கொள்ளுகிறோம். ஆனால் இதற்குரிய பரிகாரம் தேவனிடத்தில் மட்டும்தான் உண்டு என்பதை யோசபாத் அறிந்தார். பயத்தின் மத்தியிலே ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை, பயத்தின் மத்தியிலே தேவனை தேடினார். திருச்சபையே, தேசமே, நீ தேவனை தேடுவாயா? நீ தேவனை தேடும்போது
தேவ சமூகத்துக்கு நீ வரும் பொழுது நீ வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது உம்மை நோக்கி கூப்பிட்டார். இப்படிப்பட்ட இடுக்கண்களில் நாங்கள் அகப்பட்டு கொள்ளும் போது உம்மை நோக்கி கூப்பிட்டார். விலைக்கு பாதுகாப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் திருச்சபையாக இருக்கிற இடங்களிலே உமக்கு முன்பாக நிற்கிறோம். உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்கிறோம். உமக்கு முன்பாக எங்களை ஆண்டவரே முகங்குப்புற தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் முகங்குப்புற நம்மை தாழ்த்துவோமாக. ஆண்டவரே, அப்பா, யோசபாத் என்ன செய்தானோ அதை போல நாங்கள் செய்கிறோம். எங்களை முகம் மட்டும் தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, இந்த யுத்தம் உம்முடைய யுத்தமாய் மாறட்டும். ஒவ்வொரு தேசத்தினுடைய யுத்தங்களாக இது ராதபடிக்கு இந்த கொரோனா என்கிற பயங்கரமான பிசாசு, இது தேவனுடைய யுத்தமாய் மாறுவதாக. ஒன்றுமில்லாதபடி போக பண்ண உம்மால் முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு முன்பாக தாழ விழுகிறோம். இந்த வியாதி எல்லா தேசங்களிலும் அழிந்து போவதாக. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் கூடாரத்தின் மறைவிலே ஒழித்து பாதுகாக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. முழு உலகத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக. எப்பொழுது நாங்கள் இந்த காரியம் தீருகிற வரைக்கும் உம்முடைய பாதத்தில் விழுந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் வீடுகளிலே கூடி கூடி நீங்கள் ஜெபியுங்கள். சாயந்தரத்தில் சத்தியம் தொலைக்காட்சியில் நடக்கிற ஜெபத்தோடு இணைந்து ஜெபியுங்கள். தேவன் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சொந்த பந்தங்களையும் நம்முடைய தேசத்தில் அனைவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.